எஸ் இங்க வந்து ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 13 வருஷமா பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா வந்து இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இன்னும் தன்னோட குழந்தைய பிரசவிக்காம ஏதோ ஒரு மூலிகையை சாப்பிட்டு குழந்தைய பாத்தீங்கன்னா பிறக்க விடாம வந்து வச்சிருக்காங்க. இவங்க இப்படி குழந்தைய பிரசவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காணாம போனதோட கனவு பாத்தீங்கன்னா இறந்துட்டாரா இல்லையான்னு கூட தெரியாம காணாம போனதோட கனவு பாத்தீங்கன்னா திரும்பி வர வரைக்கும் இந்த குழந்தைய பிரசவிக்காம இருக்கணும்ன்றதுக்காக இப்படி குழந்தைய பாத்தீங்கன்னா பிறக்க வைக்காம வந்து வச்சிட்டு இருக்காங்க. பட் அவ அப்படி நினைச்ச அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு பிரசவ வலியானது ரொம்பவே அதிகரிக்க வந்து செய்யுது. என்னன்னு பார்த்தா அதோட குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்குது போல நினைச்சுக்கிட்டு தோட வீட்டுல வளர்த்துட்டு இருந்த பூனையை பாத்தினா எடுத்து அதை கொண்டு தோட குழந்தைக்காக பாத்தினா சாப்பிட வந்து செய்யறா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த குழந்தை பாத்தினா இன்னுமே ரொம்பவே பெருசா வந்து வளர ஆரம்பிக்குது. ரொம்பவே பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட வயித்துல இருந்த அந்த குழந்தை பாத்தினா வெளில வர வந்து ஆசைப்படுது. அந்த குழந்தை வெளியில வந்த அடுத்த செகண்டே அந்த பொண்ணு பாத்தினா இறந்து வந்து போயிடுறா. வெளில வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை பாத்தினா தோட அம்மாவுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு தோட அம்மாவுடைய உடம்பு ஒரு இடத்துல புதைச்சதுக்கு அப்புறமா தோட அம்மாவுடைய தோற்றத்துல ரொம்பவே இளமையா பாத்தினா இருக்க வந்து செய்யறா. அன்னைக்கு நைட்டு பாத்தினா அந்த பொண்ணுடைய அப்பா வீட்டுக்கு திரும்பி வர செய்யறாரு. இப்ப அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறமா இவதான் அவருடைய பொண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா அவருடைய குழந்தை கருவிலேயே இறந்து போச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அவர் கேட்ட உடனே அவளை திட்டாம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லி தன்மையை பத்தினா பேச வந்து ஆரம்பிக்கிறாரு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.